ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தா சூப்பரான இறால் குழம்புங்க. புளியெல்லாம் ஊற்றி மீன் குழம்பு மாதிரி வைக்கலாங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி விழுத அரைச்சி சேர்த்துருக்கேங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். 4 கத்திரிக்காய் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூட 2 முருங்கைக்காய் சேர்த்துக்கிட்டாங்கன்னு சேர்த்துக்கலாங்க. எனக்கு முருங்கைக்காய் கிடைக்கல, அதனால் நான் போடலை. உங்களுக்கு கிடைச்சது நான் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். 3 துண்டு தேங்காய் 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேங்க. இதுவும் அந்த குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. காய் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சுங்க. பச்சை வாசனையெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ இறால் சேர்த்துக்கலாம். இறால் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். இப்போது தாளிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன். 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நல்லா வதங்கிருச்சுங்க. இது குழம்புல சேர்த்துக்கலாம். தாளிச்சதை சேர்த்தாச்சுங்க. கொத்தமல்லி தூவிக்கலாம். சூப்பரான இறால் குழம்பு தயாருங்க. மீன் குழம்பு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.